ரியாலிட்டி ஷோனா ஸ்கிரிப்டா இல்லாம இயல்பா நடக்கிற ஒரு விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி டெலிகாஸ்ட் பண்றது. ஆனா ரியாலிட்டி ஷோன்ற பேர்ல ஃபேக்கா நடந்துட்டு இருக்கிற ஷோஸ் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். WWE. இந்த ஷோ ஃபேக்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். WWE நடக்கிற ஒவ்வொரு மேட்ச்லயும் எப்போ யார் அடி வாங்கணும், எப்போ யார் அடிக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டு ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு ஆடியன்ஸ் முன்னாடி வந்து நடிக்கிறாங்க. இது ஃபேக்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நல்லா என்டர்டைனிங்கா இருக்கிறதுனால இன்னைக்கு வரைக்கும் ஃபேமஸாக தான் இருக்கு. சோசியல் மீடியால அடி வாங்காமே பறந்து கிளிப்பிங்ஸ்லாம் வச்சு WWE பயங்கரமா ட்ரால் பண்ணப்போ நீங்க என்னடா எங்களை கலாய்க்கிறது, நாங்களே கலாய்ச்சி போக போறோம்னு சொல்லிட்டு இந்த மாதிரி கேவலமா ஓவர் ஆக்டிங்லாம் பண்ணி மாட்டிருக்காங்க. எலன்ஸ் ஷோ அப்படின்றது ஒரு அமெரிக்கன் காமெடி டாக் ஷோ. அமெரிக்கால மட்டும் இல்லாம வேர்ல்டு வைடா இந்த ஷோ பத்தி எல்லாருக்குமே தெரியும். இந்தியாவில கூட இது ஃபேமஸ் தான். பெரிய பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்டர்வியூ பண்ற ஷோல கண்டிப்பா ஸ்கிரிப்டட் எலிமெண்ட்ஸ் இருக்கும். யூஸ்வலாவே இந்த மாதிரி ஷோஸ்லாம் செலிபிரிட்டிஸ் கிட்ட கேட்க போற क्वेश्चंस முன்னாடியே யோசிச்சு வச்சுப்பாங்க. அதனால இந்த மாதிரி ஷோஸை ஃபேக்னு சொல்ல முடியாது. ஆனா இந்த எலன்ஸ் ஷோல உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாருமே பெய்ட் ஆக்டர்ஸ். டிஆர்பிக்காக ஆடியன்ஸ்க்கு சொல்லி இந்த மாதிரி கேவலமா நடிக்க வச்சு இந்த ஷோவோட பேரையே கெடுத்துட்டாங்க. அமெரிக்கன் டிங்கர் அப்படின்னு டிஸ்கவரி சேனல்ல ஒரு ஷோ செம ஃபேமஸா போயிட்டு இருந்தது. எங்கெல்லாம் பழைய காலத்து பொருட்கள் கிடைக்கும் கண்டுபிடிச்சு அந்த இடத்த தோண்டி கிடைக்கிற பொருட்களை எவ்வளவு லாபத்துக்கு விற்கிறாங்கன்றது தான் இந்த ஷோட கான்செப்ட். ஆனா இந்த ஷோ ஃபுல்லா ஸ்கிரிப்டட். இவங்களே புதைச்சி வச்சுட்டு இவங்களே தோண்டி எடுத்துட்டு இவங்க ஆள்கிட்டே போய் விற்கிற மாதிரி நடிக்கிறாங்க. தோன்றதுக்கு வீடு வீடா போய் பெர்மிஷன் கேட்கும்போது அந்த வீட்டுல இருக்கிறவங்க கொடுக்குற ஆக்டிங், ஒரு பொருள் கிடைச்ச உடனே அது எந்த காலத்தை சேர்ந்தது, யார் வச்சிருந்தா எப்ப புதைச்சாங்கன்னு சொல்லிட்டு படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி சொல்றது. கிடைச்ச பொருள்லாம் விற்கும் போது நீங்க எடுத்துட்டு வந்த குப்பைக்கு $10 தான் கொடுப்போம்னு சொன்னதுக்கு அப்புறமும் பரவாயில்ல ஒரு $200 கொடுங்கன்னு வாய்ப்பு சாமி கேட்கறது. இந்த மாதிரி பல விஷயம் இருக்கு இந்த ஷோ ஃபேக்னு சொல்றதுக்கு. இந்த பொருள் எல்லாம் எடுக்க நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம். இதுக்கு நியாயமான விலை கிடைக்கணும்னு நான் நினைக்கிறேன். நியாயமான விலைனா $6500 வேணும். கிறிஸ் ஏஞ்சல்ஸ் மைண்ட் ஃப்ரீக் அப்படின்ற மேஜிக் ஷோ பத்தி உங்கள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். பப்ளிக்ல போயிட்டு யாருமே தெரியாத ஆடியன்ஸ் கிட்ட மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுறது அந்த ஷோட கான்செப்ட். தமிழ்ல கூட இதே கான்செப்ட்ல நிறைய ஷோ வந்திருக்கு. அதெல்லாம் கூட நம்புற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது எல்லாத்துலயுமே சின்ன சின்ன ட்ரிக்ஸ் தான் பண்ணுவாங்க. ஆனா இந்த ஷோல பெர்ஃபார்ம் பண்ற மேஜிக்கை பாருங்களேன். என்ன தெரிகிறது? அங்க நிக்கிறவங்க எல்லாருமே இவங்க ஆளுங்க தான். ரோப் கிராபிக்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பண்ணிட்டு டிவில காட்டும்போது மட்டும் ஸ்ட்ரெயிட்டா ஆடியன்ஸ் கிட்ட போயிட்டு மேஜிக் பண்ற மாதிரி காட்டுறாங்க. இவங்க பண்ற மேஜிக்லாம் ஃபேக்னு காட்டுறதுக்காகவே AXNல பிரேக்கிங் தி மெஜிஷியன்ஸ் கோட் அப்படின்னு ஒரு ஷோ டெலிகாஸ்ட் பண்ணாங்க. மேன் விசஸ் வைல்ட். இந்த ஷோ தெரியாதவங்க இருக்கவே முடியாது. பேர் கிரில்ஸ்க்கும் அவரது குழுவினர்களுக்கும் பாதுகாப்பு சட்ட விதிகளின்படி பாதுகாப்பு வழங்கப்படுகின்றது சொல்லி ஸ்டார்ட் பண்றதுல இருந்து கடைசியே தப்பிச்சு ஏதாவது ரோட கண்டுபிடிக்கிறது இருக்கும். செம்ம த்ரில்லிங்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த ஷோல காட்டுக்குள்ள போயிட்டு நிறைய ரிஸ்கெல்லாம் ஃபேஸ் பண்றது உண்மையா இருந்தாலும் பேர் கிரில்ஸ் வெறும் புழு பூச்சி மட்டும் சாப்பிடுற மாதிரி காட்டுவாங்க. ஆனா கேமரா ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் செம்ம கட்டுறாங்க. சில எபிசோட்ஸ்ல பேர் கிரில்ஸ் கஷ்டப்பட்டு கட்டுமரம் கட்டி கடல்ல போறத கேமராமேன் ஜாலியா போட்ல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருப்பாரு. சட்டையெல்லாம் கழட்டி ஆட்டி தூரத்துல போற ஒரு போட் கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்கு பதிலா கேமராமேன் கிட்டே கேட்டுருவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.